எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. எம்ஏ மூத்ராக்கா, எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. எம்ஏ மூத்ராக்கா, எம்ஏ மூத்ராக்கா. இங்க பாரு, என்னோட குணத்தை பத்தி உனக்கு தெரியாதுல. கோவம் வந்தா நான் காலி ஆயிடுவேன். என்னாச்சு? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ தானே அந்த சின்ன பசங்க கிட்ட அப்படி கூப்பிட சொன்ன. இல்லக்கா, நான் ஏதோ இந்த போட்டு குடுக்கற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. என்ன பிரச்சனை தெரியல. அக்கா ஏதோ. என்னடி? இந்த பொண்ணு அந்த பசங்க கிட்ட சொல்லி கொடுத்தா அவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. என்ன சொல்லி கொடுத்தா? அது என்ன? அது பசங்க எம்ஏன்னு கூப்பிடுறாங்க. ஓ, எம்ஏ மூத்ரா அக்காவா? அருமையான பேர் தானே. இனிமே நாமளும் அப்படியே கூப்பிடலாம். மாமா அடியே கூறு கெட்ட குப்பை. அது வேணி சொல்லல, லட்சுமணன் தான் சொல்லி கொடுத்துருக்கான். நைட்டு பாட்டி சொன்னப்போ அவனும் கேட்டுட்டானே. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. லட்சுமணன் சொல்லல, நான் தான் பசங்க கிட்ட சொன்னேன். பாவம், எதுக்காக அப்படி பண்ணீங்க? இப்போது நடக்க போகும் இந்த கூத்துக்கலையை பார்ப்பதற்காக வேணியை அன்போடு அழைக்கிறேன். லட்சுமணா, நீ தானே அந்த மாணவருங்க கிட்ட சொல்லி கொடுத்த. நீ சொன்னத வச்சுதான் அந்த மாணவருங்க கிண்டல் பண்ணுதுங்க. கிண்டலா? என்னன்னு உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? முதல்ல விஷயத்த சொல்லு. உனக்கு போன விஷயம் அதான் நான் தான் சொன்னேன். ஆஹா, அப்படியா? கொட்டிக்கிறதுக்கு என்கிட்ட தானே வரணும். அப்ப உன்னை என்ன பண்ற பாரு. அட, நான் ஏதோ அந்த குழந்தைகிட்ட சொன்னதுக்கு நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் நல்ல விதமா தானே சொன்னேன். போடா. ஏன் ரியாக்ஷன் இப்படி போகுது? என்னடா, என்ன பிரச்சனை? அண்ணே, ஒன்னும் இல்லாம அக்கா என் மேல டென்ஷன் ஆகி போறாங்கண்ணே. ஓன தலையில ஒண்ணுக்கு இருக்காதீங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்க? ஏண்டா, பானு படுக்கையில ஒண்ணுக்கு போற விஷயம் குழந்தைங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு அவங்க கேலி பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த நீ தான் சொல்லிருப்ப நினைச்சு உனக்கு சோறு போட மாட்டீங்களா? ஐயோ, அந்த கதை எனக்கு தெரியும். ஆமா, இருக்கு. நான் எதுவும் சொல்லலையா? அக்கா இங்க பாருங்களா அண்ணே, இனிமேல என்னோட சாப்பாடு நீதான். ஐயோ, பசி தாங்க மாட்டேனே. அக்கா அக்கா, நீ தூக்கத்துல உச்சா போற விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லல. நான் உங்ககிட்ட வேற விஷயத்த சொன்னேன். அது இதுக்கு சிங்க் ஆயிடுச்சு. இந்த கதையில என்கிட்ட வேணாம். உன் கதைய வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. ஏக்கா, நான் 30 மேல சத்தியமா சொல்றேன். நீங்க பெட்ல உச்சா போற விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல. ஏக்கா, நான் சத்தியமா சொல்ல. யாரோ என்ன வச்சு விளையாடி இருக்காங்க. என்ன பிரச்சனை? நம்ம பாட்டி வயசுக்கு வந்துட்டாங்களா? என்ன விஷயம்? நீ எதுக்குடா இங்க வந்த? இந்த வீடு எனக்கு ஸ்டேஷன் மாதிரி. நான் எப்போ வேணா வருவேன் போவேன். அதையே நீ கேக்குற? லூசு பையல. ஏற்கனவே நாங்க பெட்ல யூரின் போன விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் போலீஸ்னா பிரச்சனை. எங்க வரணுமோ அங்க லேட்டா வரது, எங்கெல்லாம் வரக்கூடாதோ அங்கெல்லாம் சீக்கிரம் வரது. டேய், போலீஸ பத்தி தேவையில்லாம பேசாத. நம்ம நாட்டு போலீஸ்க்கு வேர்ல்ட் லெவல்ல என்ன பேர் இருக்குன்னு தெரியல உனக்கு? உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். சரி சரி, எங்க என் தொப்பி? நீ எங்க வச்சியோ அங்க போய் தரு. தொப்பி எல்லாம் நான் வேலை இல்லையே ஜங்க சக்கா. டேய், என் தொப்பியை ஒழுங்கா கொடுத்துறா. பானு, இன்னைக்கு என்ன தடுக்காத. இவனை நான் கொல்ல போறேன். எங்க அப்பன் பாட்டெல்லாம் இந்த வீட்டு உப்ப தின்னு வளர்ந்ததுனால உன் அசிங்க பிடிச்ச ரத்தம் இந்த வீட்டுல சிந்த விட மாட்டேன்டா. தைரியம் இருந்தா வெளியில வந்து பாறா. உன்னை சாமிக்கு பலி கொடுக்குறேன். வெளியில தானே? வெளியில வரடா. வாடா. அட, கேட்ட விட்டு வெளியில வாடா. நில்றா. டேய், வெளில வாண்ணே. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மாதவா, நீ போ. இந்த கேஸை விட்டுட்டு நான் எப்படி போறது? வேணா நான் ஐஜியை கூப்பிடவா? பெட்ல உச்சா போன விஷயத்துக்கு ஐஜி என்னடா பண்ணுவாரு? போடா. நீ போட வேலைய பார்த்துட்டு. உங்களுக்குள்ள எதுக்குடா பிரச்சனை? இப்ப பிரச்சனை என்னன்னா, பானு படுக்கையில ஒண்ணுக்கு போனது. சரி, நீங்க படுக்கையில ஒண்ணுக்கு போனீங்க, இதுக்கப்புறமும் போவீங்க. தூங்கும்போது ஒண்ணுக்கு வந்தா படுக்கையில தான் போக முடியும். அதை விட்டுட்டு ஒண்ணுக்கு போகணுன்றதுக்காக பாத்ரூம்ல போய் தூங்க முடியுமா? உண்ட வீட்டுக்கு துரோகம் நினைச்சா நீ உருப்படவே மாட்டேடா. இதைத்தான் நீ வந்து ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கியா? சொன்ன நீ தானேடா பாமா படுக்கையில ஒண்ணுக்கு போயிட்டான்னு சொன்ன. தூக்கத்துல ஒண்ணுக்கு போனா அதுக்கு மருந்து இருக்கு. ஊமத்தேலை, கரிசலாங்கண்ணி இலை, நாயுருவி வேறு, ஆடதோட இலை, 2 கடுகு, அப்புறம் 2 வெங்காயம், அதெல்லாம் ஒன்னா எடுத்து அரைச்சு உருண்டை பிடிச்சு எருமை நெய்யோட சேர்த்து சாப்பிட்டா தூக்கத்துல ஒண்ணுக்கு போறது நின்றும். அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் ஒண்ணுக்கு வரணும்னா அதுக்கு மருந்து இருக்கு. யாரு உச்சா போன விஷயத்துக்கு எல்லாம் மானுக்கு தான். டேய், பானு ஒண்ணுக்கு இருந்தா உனக்கு என்னடா? அதுக்கு தான் மருந்து இருக்கு. நீ என்ன போஸ்ட்மேனா இல்ல வைத்தியரா? எவ்வளவு பெரிய போலீஸ்கார முன்னாடியே மருந்து சொல்றேன். உனக்கு எவ்வளவு தெரியும்? ஒரு போலீஸ்ல மரியாதை வேணாம். உனக்கு என்ன தெரியும்? தூக்கிட்டு வந்து வந்தமா போஸ்ட் கொடுத்தமா போனன்னு இருக்கு. போஸ்ட்மேனா போஸ்ட்மேன் வேலையை பாரு. என்னோட தொப்பி எங்கடா? தொப்பி இல்லன்னா வேலை இல்லையே. ஜஞ்சனக்கா ஜஜக்கனக்கா. காம்பவுண்டுக்கு வெளியில வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். எங்க போயிருந்தீங்க மாமா? மதியம் சாப்பிட கூட வரலையே. டவுன் வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்தேன். முதல்ல எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவீங்க. இப்ப உங்ககிட்ட நிறைய மாற்றத்தை பாக்குறேன். நான் ஒன்னும் சொல்லனா. இது என்ன கையில? இந்தா. அந்த பொண்ணு எங்க? வேணி. வேண்டாம்.
கறியிலும் புகையிலும் இருக்க இந்த வேலைக்கறியை தொடாதீங்க. தொடாம இருக்க முடியுமா? இந்த வேலைக்காரி தானே என் வீட்டுக்காரி ஆக போறா. கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பிடிக்கலன்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி முடியும்? பெரியவங்க பேசி முடிவு பண்ணதாச்சே. ஆமா, அதெல்லாம் உண்மைதான். பெரியவங்க முடிவு பண்ணனாலதான் பாசம் இருக்க மாதிரி நீங்க நடிக்கிறீங்க, அப்படித்தானே? உண்மையிலே என் மேல கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. என்ன விட்டுடுங்க. எல்லா விஷயத்திலயும் என்னை விட அழகானவ உங்களுக்கு கிடைப்பா. அவளை கட்டிக்கங்க. ஆடி பாவி, என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. நான் இப்போ எங்க போய் ஒரு பொண்ணை தேடுறது? ஆமா, நான் எதுக்கு வேற பொண்ணை போய் தேடணும்? நம்ம வேணி இருக்கால, கலரா இருக்கா, இளம துள்ளி விளையாடுது, நான் சொல்றத கேப்பா. எனக்கு அப்பவே தெரியும், நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் உள் மனசுல யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ வந்தது எனக்கு கொல்லி வைக்கதான். உன் உள் மனசுல இருந்து அது யாரு பேசுறது எனக்கு தெரியாம? கேலி பண்றீங்களா? அடியே எருமை, எங்க அக்கா பெத்த மகளே, இந்த கோவமும் வாயாடித்தனமும் இருக்க உன்னை தாண்டி எனக்கு பிடிக்கும். உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். தஞ்சாவூர்ல இருந்து யாராவது ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்தா கல்யாணம் பண்ணிப்பானா? இருந்தாலும் அந்த பொண்ணு மேலேயே உங்களுக்கு இவ்ளோ அக்கறை? அக்கறை இல்லாம இருக்குமா? அவ யாரும் இல்லாத பொண்ணு தானே. அதெல்லாம் சரிதான், யாரும் இல்லாத பொண்ணுதான், அத நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க தண்ணி கேக்குறப்ப அவ எடுத்து தரதும் உங்க சட்டையை அயன் பண்ணி தரதும் எனக்கு பிடிக்கல. அது எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். அப்படியே ஒண்ணு போட்டனா மறுபடியும் சந்தேகம் சந்தேகம். வா. அந்த காலத்துல நான் மில்க் என்னம்மா, என்னாச்சு? கண்ணுல ஏதோ பாக்குறேன். போதும், அதை இங்கேயே வச்சிருக்கேன். அங்கே எடுத்துட்டு போய் தனியாக திங்காதாய. ஏம்மா, மீன் வருவலே? இல்ல. என்ன முகம் இப்படி வாடி போயிருக்கு? ஒன்னும் இல்ல. சாப்பிடலையா நீ? ஓ, உனக்காவது கேட்கணும்னு தோணுச்சே. இங்க சில பேருக்கு நான் இருக்கேன்ற நினைப்பே இல்ல. அப்படியா இருங்க? அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீ கூட தான் மாறிட்ட. என்கிட்ட எனக்கா மாற்றம் இருக்கு. அந்த பொண்ணு என்ன எனக்கு சொந்தமா? அந்த பொண்ணு மாமாக்கு மட்டும் யாரு? அவ பின்னாடியே சுத்துறாரு. சில நேரம் அந்த பொண்ணு அண்ணன் கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஓவரா தான் தோணுது. தோணுதுல்ல? உனக்கே அப்படி தோணுதுல்ல? ஆனா அண்ணன் ரொம்ப நல்லவர் இல்லையா? சந்தேக கண்ணோட பார்க்காத பானு. இல்ல, உனக்கு ஒன்னும் தெரியாது. இல்ல, அண்ணன் முன்னாடி நல்லவர், எப்போதும் நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படி இல்லை, நான் எதுக்காக அந்த பொண்ணு பின்னாடியே இப்ப சுத்திக்கிட்டே இருக்காரு? ஒரு மீன் கொடுக்க எப்பாவது ஒன்று தானே கொடுக்குறீங்க. கமலாமா, ஒரு வறுத்த மீன் கொண்டு வாங்க. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். மாமா எதுக்கு இப்படி நடந்துக்கிறாரு? இந்த காலம் அப்படி. கெட்ட பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுல்ல. சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்காதக்கா. அந்த பொண்ணு அந்த மாதிரி டைப் இல்லை. யாரும் இல்லாத ஒரு அனாத பொண்ணு, அதுவும் ஒரு கோழி குஞ்சு போல அப்படின்னு ஓடி திரியிற ஒரு கோழி குஞ்சு. எனக்கா நான் சொல்றது? அந்த மீனை கொண்டு போய் உள்ள வைங்க. மீன் இல்லாம உள்ள இறங்கலன்னா சாப்பிடாது. சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாம் சொல்லணும் இல்லையா? அந்த பொண்ணு ஒன்னா ஏன் அண்ணன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு? அதுக்கு மாமாக்கா பின்னாடி ஓடலாமே. மாமாக்கா பின்னாடி தான் அண்ணன் ஓட மாட்டேங்கிறாரு. அன்பான ஒரு பார்வை, பாசத்தோட சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை, இதை தானக்கா அக்கா நீங்க எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ அன்பா இருந்தாரு, எவ்வளோ ஆசையா பார்த்தாரு. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு பானக்காவை பார்க்காம எப்படி இருக்க முடியுது? ஏக்கா, அந்த மீனை எடுத்துட்டு வர சொல்றாங்க. நீ இந்த மாதிரி மாமாவை குறை சொல்லாத. நான் முறை பொண்ணு அப்படிதான் பேசுவேன். அப்படியே ஏதாவது ஒண்ணுனாலும் சொந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். அக்கா, அக்கா மீனை எடுத்துட்டு உள்ள போக்கா. வர வர எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு இந்த வீடு. ஒரு மீனுக்காக எத்தனை வருஷம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு? மீன் இல்லாம சாப்பிட்டா நமக்கு தொண்டைக்குழியில இறங்காது. சேனக்கிழங்க உங்க அப்பா சாப்பிடுவார். என்ன வேணி? என்ன அது? ஒன்றும் இல்லை. என்ன பார்த்தோன்னே ஏன் மறைக்கிற? என்ன அது? ஒன்றும் இல்லைக்கா. அதை என்கிட்ட கொடு. இல்லை, அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். கூட அதை பார்க்குறேன். லவ் லெட்டர் தானே அது? காட்டிங்க. இல்லை, நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. கூட பார்க்குறேன். அக்கா, கூட வேண்டாம். கூட பார்க்குறேன். அக்கா, அக்கா. பிரியமான உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நேர்ல சொல்ல முடியாம தான் இதை நான் எழுதுறேன். கொஞ்ச நாளாவே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
எப்படியாவது சொல்லலாம் நினைச்சா உங்க பக்கத்துல வரும்போது என் கை கால நடுங்குது. இனிமேலும் அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா நல்லா இருக்காது. அதனாலதான் இந்த லெட்டரை உங்களுக்கு எழுதுறேன். மீதி உள்ளதை சீக்கிரமா எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. அக்கா அது வந்து நீ வந்ததுல இருந்து நான் சந்தேகப்பட்டேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. நினைச்சது சரியா போச்சு. என்னடி எதுக்கு அவளை அரைஞ்ச? எதுக்கு அடிச்சேன்னு கேட்கறல? அவ உனக்கு ரொம்ப திமிரு அடிச்சு. இப்ப திருப்தி தானே? என்ன அடிக்க கூட சரிங்க. ஓஹோ, வீட்டை விட்டு கிளம்பிட்டியா? நீ போக கூடாது. நான் எதுக்கு இங்க இருக்கணும்? இனிமே நான் தேவையில்லை உங்களுக்கு. நீ என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப வெளியே போற அளவுக்கு என்னாச்சு? இவ்வளவு நாள சந்தேகம் மட்டும் தான் இருந்தது. இப்போ அது சரியாயிடுச்சு. என்ன சரியாயிடுச்சு? ஹே, நானும் லட்சுமணனும் உன்னை கோவப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அவளை விடு. என் மனசுல யாரு இருக்கான்னு உனக்கு தெரியாது. உங்க மனசுல யார் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பொண்ணோட மனசுல இருக்கிறத எழுதிருக்கா. படிச்சு பாருங்க, படிங்க. இப்ப புரியுதுல உங்களுக்கு? அனாதை பொண்ணு, பாவப்பட்ட பொண்ணு நீங்க சொன்னீங்களே, அந்த பாவப்பட்ட பொண்ணோட ஆசையை தீர்த்து வைங்க. அதுக்கு நான் இடைஞ்சல இருக்க விரும்பல. இது வரைக்கும் நான் உங்க மேல வச்ச இந்த ஆசையில கனவா இருக்கட்டும். தாத்தாவும் பாட்டியும் தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. நான் போறேன். இனிமே உங்களோட தேவையெல்லாம் என் ஸ்தானத்துல இருந்து அந்த பொண்ணை பாத்துக்குவா. ஆகா, என்ன கதை இது? நான் அங்கே தான் வரலான் இருந்தேன். என்னாச்சு? பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? என்னாச்சும்மா, ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. அங்கே ஏதாவது சண்டை எண்டை போட்டு வந்திருக்கியா? நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலான்னு வந்தேன். நீங்கள் போயிட்டு வாங்க. நான் சின்னம்மா கூடயும் தம்பி கூடயும் இருந்துக்கிறேன். மகேந்திர கூட சண்டை இல்லை? எனக்கு அப்போவே தெரியும். இப்போவும் விளையாட்டே போகலை உங்கள் ரெண்டு பேருக்கும். உன்னை ஒவ்வொன்றா சொல்லி தூண்டி விடுறதுக்கு அவனும், அதை கேட்டு வருத்தப்படுறது நீயும். வா, நான் கொண்டு போய் விடுறேன். நான் வரல. நான் இனிமே அங்கே போக மாட்டேன். அந்த அளவுக்கு இப்போ என்ன ஆச்சு? அவர் மனசுல வேற ஒரு எண்ணம் இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியாது. மாமாவுக்கு என்னை விட அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கப்ப நான் இதுக்கு அங்க இருக்கணும்? அப்ப சாவியை கொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். நானும் உங்க கூட கோயம்புத்தூர் வந்துடுறேன். அதை அப்புறமா பேசலாம். எதுவாக இருந்தாலும் உன்னோட பேக் எடுத்துகிட்டு போய் உள்ளே வை. அப்புறமா அப்பாவுக்கு ஒரு நல்ல டீ போட்டு கொடு. டீ தூளும் சர்க்கரையும் அங்கேயே இருக்கு. இனி எதுவாக இருந்தாலும் மகேந்திரா இங்கே வந்ததுக்கப்புறம் போகலாம். இங்க யாராச்சும் வரட்டும், அடிச்சு துரத்தி விடுறேன். இது ஏன் வீடு, எனக்கும் மரியாதை இருக்கு. போ போ. அவ அப்படி செஞ்சிருக்க கூடாது. அவ ஏன்டா இப்படி செய்யணும்? நான் அவகிட்ட அப்படி பழகவே இல்லையே. அண்ணே, இந்த பொண்ணுங்களோட மனசு இருக்கே, அது அரசியல்வாதி மாதிரி. எங்க எப்ப கால வருவாங்கன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ இல்லாதது பொல்லாததெல்லாம் போய் பானு கிட்ட சொல்ல, அதை கேட்ட வேணி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. பாரா, பாமாவுக்கு கோபம் வந்தா அழகா இருப்பா, அதனால அவளை டென்ஷன் பண்ணுன்னு சொன்னது யாரு? நீங்க தானே. சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. மொத்தமா குழம்பிருச்சு. தாத்தாவும் பாட்டியும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்ன இருந்தாலும் பானு என்னை பத்தி புரிஞ்சுக்கலையடா. டேய், நான் கட்டிக்க போற பொண்ணு தானே அவ. குழந்தையிலேருந்தே தெரியும்ல. எனக்கு அவ மேல அன்பு இல்லைன்னு நினைக்கிறியா? நான் அவளை வம்பு பண்றதே, குறும்பு பண்ணும்போது அவ கோவப்படுற அழக பார்க்கதான். எனக்கு அப்படி ஒரு ஆசை. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. அக்கா கொஞ்சம் கோபம் குறைஞ்சதுன்னா தானா வீட்டுக்கு வர போறாங்க. நீர் அடிச்சு நீர் விலகுமான தானா வருவாங்க. உங்களை பார்க்காம அவங்களால தூங்க முடியுமா சொல்லுங்க? இந்த டென்ஷன் அவங்களுக்கும் இருக்கும்ல.